ராகு எங்கே அமர்ந்தால் உங்களுக்கு தன் தசாபுக்தி காலங்களில் நல்ல உயரங்களை தருவார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மீன லக்னத்து 12 வீட்டிலே நன்மைகளை உண்டு, ஆனால் எங்கே அமர்ந்தால் மிக சிறப்பான நன்மை உண்டு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மீனத்திற்கு 3ஆம் இடம் ரிஷப வீடு. ரிஷப வீட்டில் அமருகின்ற ராகு பகவான் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுதும் இவங்க கிருத்திகை நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, கிருத்திகை நட்சத்திரம் கூட 2ஆம் தர யோகம் தான். எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் ரிஷப வீட்டில் மீன லக்னக்காரங்களுக்கு நன்மை. கிருத்திகை 2ஆம் தர நன்மை. ரோகிணி நட்சத்திரத்திலும் மிருகசீரிட நட்சத்திரத்திலும் அமர்வது மிகப்பெரிய உயர்நிலை. மிகப்பெரிய உயர்நிலைகளை அந்த ராகு திசை தரும். அதனை அடுத்தது அப்படியே 6ஆம் வீடு சிம்ம வீட்டுக்குள்ளே வாங்க. சிம்ம வீட்டிற்குள்ளாக ராகு அமருகின்ற பொழுது வேலை வருமான ரீதியாக நல்ல நன்மைகளை தருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதில் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது 2ஆம் தரமான பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு நிலையை தருவார். சரிங்களா? ஆனால் அது யோகம்னு சொல்ல முடியாது. பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வருமானத்தில் மட்டும்தான். அதனை அடுத்தது அப்படியே 10ஆம் வீட்டுக்கு வாங்க. 10ஆம் வீட்டில் அமருகின்ற ராகு குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த, பதவி சார்ந்த, அந்தஸ்து சார்ந்த அமைப்புகளில் நல்ல உயர்நிலைகளை பெற்றுத்தருவார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததா 11ஆம் இடம். 11ஆம் வீட்டில் மீன லக்னத்திற்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உத்திராட நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரத்தில் அமர்றது இன்னும் உயர்நிலை, அவிட்ட நட்சத்திரத்தில் அமர்றது உயர்நிலை. அப்போ இந்த 3ல் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் மிக சிறப்பு. ஆனால் சிம்மத்திலையும் தனுசுலையும் அமர்றது ஒரு மத்தியமமான சிறப்பு தான், பரவாயில்லைங்கிற மாதிரியான அமைப்பு. அதுவும் சூரியன் நட்சத்திரத்தில் மட்டும்தான். ஆனால் மேன லக்னத்திற்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் அவர் செவ்வாய் அல்லது சந்திரனின் சாரம் பெறுறதும், 11ஆம் இடமான மகர வீட்டில் செவ்வாய் அல்லது சந்திரனின் சாரம் பெறுறதும் மிகப்பெரிய உயர்நிலைகளை பெற்று தந்தே தீரும். அங்கே சுப ராகுவாக அந்த ராகு அமர்ந்துட்டார்னா சொர்க்க வாழ்க்கை தாங்க. குருவின் தொடர்பையோ, சுக்கிரனின் தொடர்பையோ, புதனின் தொடர்பையோ, வளர்வரை சந்திரனின் தொடர்பையோ பெற்று சுபத்தன்மை பெற்ற ராகுவாக அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நல்ல உயர்நிலைகளை அந்த ராகு திசை தந்தே தீரும். டாப்பில் கொண்டு போய் உட்கார வச்சோம். சரிங்களா?